இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விரும்பி கட்டிட்டு போறது புடவை தானே, அதுலயும் குறிப்பா பட்டு புடவை. எல்லா காலத்திலயுமே புடவைக்குன்னு இருக்கிற மரியாதை இருந்துட்டே தான் இருக்கும். உறவுகளுக்குள்ள இருக்கிற பாசம் மாதிரிதான் அது, மாறவே மாறாது இல்லையா? ஆமா தானே? வாழ்த்துக்கள் வான்மதி, சூப்பரா பேசுனீங்க. கொடுங்க. Thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் சொல்ற நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ் ப்ளீஸ். இந்தாங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 5 பேர் அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஷிஃபா, செகண்ட் கண்டெஸ்டன்ட் வைஷாலி, பூஜா, சாரா, ஃபைனலி வான்மதி. ஓகே வெண்ணிலா, அடுத்த ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அது தெரியாம எப்படி? பாரம்பரியம் பெண்கள்னு சொன்னாலே இந்த ரவுண்ட் இல்லாம இருக்குமா? நெக்ஸ்ட் ரவுண்ட் குக்கிங் ரவுண்ட். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னு கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜட்ஜஸே சொல்லுவாங்க. எஸ், அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே உங்க திறமையை காட்ட ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. என்னத்த பயப்படுறீங்களா? ஏய், உன்னை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தைரியம் இருந்தா என்ன ஃபேஸ் பண்ணுங்க. சின்ன பொண்ணு தானே, ஈஸியா விரட்டிடலாம்னு நினைக்காதீங்க. ஒரு ரவுண்ட் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. ஜெயிக்கணும்னா அதுக்கு இன்னும் 2 லெவல் இருக்கு. எல்லார் முன்னாடியும் இவ தான் எங்க வீட்டு மூத்த மருமகன்னு சொல்ல வைக்கிறேன். அப்படி நான் சொல்ல வைப்பேன். Will you see next round அத்தை? எவ்வளவு திமிர பேசிட்டு போற பாத்தியா? என்ன இது, இவ இப்படி பேசிட்டு போறா அண்ணாமல? இவ முதல்ல இங்க இருக்க கூடாது. இவள இந்த காம்பவுண்ட விட்டு வெளிய அனுப்பு. விடுங்கக்கா. என்ன வருண், அண்ணாமலையே பூஜா விஷயத்துல இவ்வளவு பொறுமையா இருக்கா? இன்னும் இந்த பூஜாவால நாம எவ்வளவு அசிங்கப்பட போறோமோ தெரியல. கடவுளே. அக்கா, நீ சூப்பரா பண்ணிட்டேக்கா. ஸ்டார்டிங்ல நீ தடுமாறினதோ நான் கொஞ்சம் பயந்தே போயிட்டேன். அப்புறம் பேச்ச கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேலை நீ எனக்கு காலையிலே அந்த லெக்சரை கொடுத்த. எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அப்பதான் நீ புடவைய பத்தி என்கிட்ட சொன்னது சடனா ஞாபகம் வந்தது. அத அப்படியே அடிச்சு விட்டுட்டேன். அண்ணாமலை ஆண்டி கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்கல்ல? அண்ணாமலை ஆண்டி மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த குடும்பமும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. என் அண்ணன் பொண்ணுங்களை நல்லா வளர்த்திருக்காரு. ஆமா, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டியா வான்மதி? ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா பண்ணு, இந்த ரவுண்டும் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆண்டி. ஏய், தனியா நீ ஏதோ ஸ்கோர் பண்ற? ஐயோ அக்கா, சத்தியமா இல்ல. அந்த பூஜா
அண்ணாமலை ஆண்டிய பத்தி தப்பா பேசினா என்னால அதை ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்ல, என்னதான் இருந்தாலும் அது நீ வாழப்போற குடும்பம். அந்த குடும்பத்தை பத்தி இன்னொருத்தர் தப்பா பேசும்போது எப்படிக்கா பாத்துட்டு இருக்க முடியும்? எல்லாம் உனக்காக தான்க்கா பண்றேன். இப்போ கூட அண்ணாமலை ஆண்டி கிட்ட உன்னை பத்தி தானே சொன்னேன். கண்டிப்பா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. ஆ, அக்கா, உனக்கு அண்ணாமலை ஆண்டி பையனை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? வீட்டுக்கு போய் தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த வென்யூல எப்படியாவது அவர் யாருன்னு பாத்துறணும். ஏன் உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன்டி, எனக்கு அந்த பையன் முக்கியம் இல்ல. இப்ப நம்ம டார்கெட் ஃபுல்லா இப்ப வந்துட்டு போனாங்களே அவங்கதான். இல்லக்கா, அது வந்து இங்க பாரு, மறுபடியும் மறுபடியும் என்ன டிப்பிக்கலா சொல்ல வைக்காது. நான் அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவா இல்ல அந்த பையனை தேடி போகவா? இல்ல இல்ல, நீ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. அந்த வெண்ணிலா தான் இப்ப நிறைஞ்சிருக்கா. ஏய் சாரா, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. நீ இப்படிதான் வரும்னு சொல்ல வர? வெண்ணிலா வெண்ணிலான்னு அவளை பத்தி மட்டுமே பேசுற. இதுக்கு மேலயும் என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது. உங்க அம்மா கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஏய் சாரா, சொன்னா கேளு. சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல வருண். எனக்கு நீ இன்னைக்கே இப்பவே உங்க அம்மா கிட்ட பேசணும். என்ன விடு. ஏய் சாரா, ஐயோ சாரா நில்லு. ஏய் இப்ப என்ன, நம்ம லவ் பத்தி எங்க அம்மாட்ட சொல்லணும் அவ்வளவுதானே? நானே சொல்றேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த காம்படிஷன் முடியறதுக்குள்ள சொல்றேன். என்ன நம்பு. ஓகே வருண், பட் இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். நீ சொல்லலன்னா ஏய் கண்டிப்பா நான் சொல்றேன். சரி வா வா. ஏங்க, இவ கிச்சன் பக்கமே போனது இல்லையே. இப்ப இவ என்ன பண்ண போறாளோ? நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்றான்னு பாப்போம். அவங்க உங்க பேரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரை கூப்பிட்டுக்கோங்க. அப்பாடா, இனிமே பயம் இல்ல. வான்மதி கூட வெண்ணிலா இருக்கா. எல்லாம் இனிமே அவ பாத்துப்பா.